ரொம்ப நேரமாக வந்து நின்றுக்கிட்டே இருந்தேன், உங்களுடைய போராட்டங்களை எல்லாம் பார்த்தேன். நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ஒரு பேராசிரியர். என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம். உங்களுடைய போராட்டத்துக்காக இங்கேருந்து வந்தோம், பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஏன்னா ஆமாம், ரொம்ப நேரம் பார்த்தது என்னென்னா, வந்த உடனே நம்ம அப்படி பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், ஏதோ வர்றாங்க, எல்லா பேரும் வர்றாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆதரவு தெரிவிக்கிறதுனால உங்கள் போராட்டம் வெற்றி பெறுமானம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு ஆதரவும் தேவை. ஒரு சின்ன பூஸ்டப். இளவுக்கு வந்தவங்களாம் தாலி இருக்க மாட்டாங்கல்ல. அதுதான் நான் சொல்கிற பழமொழி அது சால சிறந்த பழமொழி. இந்த போராட்டத்தை வாழ்த்துபவர்கள் எவரும் இந்த போராட்டத்தினால பலனடைய போறதும் இல்லை, பாதிக்கப்பட போறதும் இல்லை. இது வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இது உங்களுடைய போராட்டம். நாங்கள் ஆதரவு தர்றோம். ஆதரவு கொடுத்துட்டு போறதுனால மட்டும் இந்த போராட்டம் வெற்றி பெற போறதில்ல. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா இந்த போராட்டம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும். நாம ஒன்று உணரணும். இப்போ நாங்கள் வெளியூர்ல இருந்து வர்றோம் அல்லது உள்ளூருக்குள்ளே இருக்கிறோம், வர்ற ஒரு கட்சி சார்பாக பேசுகிறோம், சொல்கிறோம், போகிறோம். அதுவல்ல. இதற்கு முன்பு இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, நாம ஒன்றை மட்டும் நம்ம உணரணும். இங்க நீங்க இன்னைக்கு ரோட்ல உட்காந்துருக்கீங்கன்னா இதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். இந்த உண்மையை உணராட்டி நாளைக்கு உங்க பிள்ளையும் இந்த மாதிரி ரோட்ல உட்காரு, என் பிள்ளையும் ரோட்ல உட்காரும். நாம போட்டோம் பாத்தீங்களா ஓட்டு, அந்த ஓட்டு தான் இன்னைக்கு நம்மள ரோட்ல உட்கார வச்சிருக்கு. இதை நம்ம உணரணும். நாம வெறுமன போராடிட்டு போறோம். நீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க மட்டும் தான் போராடின்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல உங்கள மாதிரியே செவிலியர்கள் போராடினாங்க, நர்ஸ் போராடினாங்களா, டாக்டர் போராடினாங்களா, ஆசிரியர்கள் போராடினாங்களா? வாழ்க்கை முழுக்க நம்ம மக்கள் போராடிக்கிட்டே இருக்கான். அதுக்கான தீர்வு வரவே இல்லை. காரணம், நம்ம வாக்க வித்துறோம். அதை நம்ம யாருமே உணர்றதில்ல. எல்லா பேரும் போராட்டத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆனால் அரசியல் வந்துட்டா, தேர்தல் வந்துட்டா ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுறோம். அந்த கட்சி இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுச்சா? அந்த கட்சி நம்மளுக்கு நல்லது செஞ்சுச்சா? அந்த கட்சி கொடுத்த வாக்குறுதி என்ன? ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னார்? அவருடைய வாக்குறுதியில 285வது வாக்குறுதியில தெளிவா அவர் சொல்லியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு உங்களுடைய வேலையை நிரந்தரம் செய்வேன். இது உங்கள்ட்ட மட்டும் இல்ல, இதே மாதிரி தான் செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், அங்கன்வாடி போராட்டம் எல்லாத்துலயுமே அவர் அந்த வாக்குறுதியில கொடுத்தாரு. ஏதாவது செஞ்சாரானா இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எதிர்கட்சியாக இருக்கும் போது நல்லவராக இருந்தார் ஐயா ஸ்டாலின். எதிர்கட்சியில நம்மளோட வந்து உட்கார்ந்து இருந்தார். இந்த வரிசையில எங்க போராட்டம் நடந்தா இங்க போற உட்கார்ந்தாரு. ஆளுங்கட்சி ஆனவனே நாம அவர் கண்ணுக்கு தெரியல. நடிகைகளை நலம் விசாரிக்க போறாரு, நம்ம அவர் கண்ணுக்கு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாக்குக்காக மட்டும்தான் நம்மகிட்ட பேசுறாங்களே தவிர நம்ம வாழ்க்கைக்காக பேசல. நாம உணரணும், இது நம்ம மண்ணு, நம்ம மக்கள், நம்ம உரிமை. நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும். நீங்க ஒரு விஓ இருக்காரு, ஒரு ஆர்ஐ இருக்காரு, ஒரு தாசில்தார் இருக்காரு, அவங்களுக்குலாம் ஒரு தகுதி இருக்குல்ல. இந்த படிப்பு படிச்சிருக்கணும், இந்த தேர்வு எழுதணும், அப்பதான் நீ ஆசிரியராக முடியும். இந்த படிப்பு 10வது படிச்சிருக்கணும், நீ ஒரு தேர்வு பாஸ் ஆகணும், அப்பதான் நீ கிராம நிர்வாக அலுவலர் விஓ வர முடியும், கணக்கு வர முடியும். அப்படின்ற இடத்துல ஒரு அமைச்சருக்கு தேர்வு இருக்கா? ஒரு எம்எல்ஏவுக்கு தேர்வு இருக்கா? ஒரு எம்பிக்கு தேர்வு இருக்கா? இல்ல. குறைந்தபட்சமாக நாமாவது தேர்ந்தெடுக்கும் போது இவன் படிச்சவனா, இவன் நல்லவனா, இவன் இதுக்கு முன்னாடி தேர்தலை போட்டிட்டானா, இவன் போட்டியிட்ட கட்சியில இவன் ஜெயிச்சு எம்எல்ஏ அமைச்சர் ஆயிருக்கானா, அப்படி ஆனா சொன்னதை சாதிச்சானா, சொன்னதை செஞ்சானா, நாம பாக்குறதே இல்ல. ஒரு சேலை எடுக்க போறோம், ஒரு வேட்டி எடுக்க போறோம், போனதுமே எடுத்துட்டு வந்துருவோமா? இந்த வேட்டி நல்ல வேட்டியா, நல்ல சேலையா, கலர் பிடிச்சிருக்கா, காட்டனா, பாலி வாயிலா எல்லாம் பாக்குறோம்ல. ஒரு சேலை எடுக்க 10 கடை ஏறி இறங்குற நாம நம்ம அடுத்த தலைமுறைக்கு தேவையான தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தடவை கூட சிந்திக்கிறதே கிடையாது. எவனுக்கு வேணாலும் ஓட்டு போடுறது. நீ வர்றியா, நீ உன் கட்சிக்கு என் வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, நீ ஒரு 5000 கொடு. இன்னொரு கட்சிக்கார வரனா, என் வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, 5000 கொடு. இப்ப நம்ம பாகுபாடு இல்லாம ஓட்டு போறது. இவனுக்கு ஒரு 3 ஓட்டு, அவனுக்கு ஒரு 2 ஓட்டு. நம்ம நாசமா போறதுக்கான காரணம், நாம ஓட்டுக்கு பணம் வாங்கினதே. நாம சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தா அப்படி ரோட்ல உட்கார்ந்துருக்க மாட்டோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுல பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஐயா. எனக்கு சேகர் பாபுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அவர் அமைச்சரவையில் இருக்காரே தவிர அவர் செய்யறதுல எந்த நலத்திட்ட பணிகள் அணிவிக்கவும் இல்லை, எனக்கு எந்த கொடுமையிலும் இல்லை. நான் ஓப்பனா சொல்லணும். ஆனா நான் கேட்கிற கேள்வி, அவர் யாரு உங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்த? இதை ஏன் யாருமே யோசிக்க மாட்டீங்க? உங்களை பேச வேண்டியவரை நீங்க வாக்கு செலுத்தினது, நீங்க வாக்கு செலுத்திய நபர் முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு, அவர் வரணும் இல்லையா? இந்த துறை யாரோடது? மாநகராட்சியோடது. மாநகராட்சி மேயர் பேசணும். யோசிச்சு பாருங்க, மாநகராட்சி மேயரை கம்பு கூட்ட வச்சுட்டு இருக்கிறார் அமைச்சர். அதுக்காக மாநகராட்சி மேயருக்கு பதில் பேசுறாரு. மாநகராட்சி மேயர் உங்கள்ட்ட 10 நிமிஷம் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? மேயரை விட நீங்க குறைச்சுதான் படிச்சிருக்கீங்க. மேயரை விட நீங்க அவங்கள மாதிரி பவுடர் போடல, லிப்ஸ்டிக் போடல, அவங்கள மாதிரி படிக்கல, அவங்கள மாதிரி ஆங்கிலம் பேச தெரியாது. ஆனால் நீங்கள் அடிப்படையில் உங்கள் உரிமை சார்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு மேயர் அம்மாவால பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா மேயருக்கு பதிலா அவர் பேசுறாரு. இதை யாராவது கேள்வி வைப்பாங்களா? அவர் சொல்றாரு, நானும் ஆட்டோ ஓட்டி தான் வந்தேன்னு. அவர் ஆட்டோ ஓட்டின்னு சொல்றது நீங்களும் நானும் மாதிரி ஏழைபாளைன்னு சொல்லல. நான் ஆட்டோ ஓட்டி ரவுடியா இருந்தது அந்த நிலைமைக்கு நம்மளை மிரட்டுறாரு. நாம சொல்றது இழப்பதற்கு ஒண்ணுமே இல்ல. ஏற்கனவே பிளாட்பாரத்திலையும் படிக்கிறோம். அமைச்சர் நம்மள அதிகபட்சம் என்ன செஞ்சிட முடியும்? புரியுதுங்களா? நீங்க ஒண்ணும், நான் உங்கள்ட்ட சொல்றது இறுதியாக நான் உங்கள்ட்ட சொல்றது, இந்த போராட்டங்கள் அனைத்துக்கும் காரணம் நீங்க ரோட்ல கிடக்கிறது காரணம் நீங்க போட்ட வாக்குன்றதை மறந்துடாதீங்க. இனிமேலும் இந்த தலைமுறை நல்லா இருக்கு நினைச்சீங்களா, இந்த நாடு நல்லா இருக்கு நினைச்சீங்கன்னா நாம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம்.
நம்மளும் பார்த்தா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு முடிச்சாங்க. நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணுமா வேணாமா? நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும்னா நல்ல இளைஞர்களை பார்த்து படிச்சவனை பார்த்து தேர்ந்தெடுங்க. ஓட்டுக்கு யாரு காசு கொடுத்தாலும் வாங்காதீங்க அப்படின்னு தேர்தல் நேரத்தில் பேசுவோம். ஆனா வாங்காம இருக்க முடியுமா? இப்ப நான் வர்றேன், நான் உண்மையிலேயே என் மனசுக்கு வரையில ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு ஆசை. யார்ட்டாவது கொடுத்தா தப்பா நினைப்பாங்களான்னு பார்த்து அங்களுக்குள்ள ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியில நாச்சு காசு விடலாம்னா ஒரு யோசனை. இத்தனை பேத்துக்கு நம்ம கொடுக்குற காசு கட்டுப்படி ஆகுமா? அதே நேரத்தில் நம்ம ஏதாவது பங்களிக்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய கஷ்ட காலத்துல தேர்தலில் ஓட்டுக்கு வந்து ஒரு 5000 ரூபான்னு கொடுக்குறேன். 3 கட்சி கொடுத்தா 5000 ரூபாய் மேனிக்கு 3 கட்சி கொடுத்தா 5000 ரூபாய். 5000 ரூபாயில நம்ம ஒரு சீட்டு கட்டிட மாட்டோமா? ஒரு கடன் அடைச்சிட மாட்டோமா? ஒரு நல்ல துணிமணி எடுத்துட மாட்டோமா? தீபாவளி பொங்கலுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உணவு செஞ்சு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. பணம் எவன் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, காசு எவன் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஆனா நல்லவனை பார்த்து ஓட்டு போடுங்க. கேள்வி கேளுங்க. இன்னைக்கு உங்களோட பேட்டிகளை நிறைய பேர் கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்து ஸ்டாலினுக்கே சாபம் கொடுக்குறீங்களா? உதயநிதிக்கே சாபம் கொடுக்குறீங்களா? அந்த அம்மா துர்காவுக்கே சாபம் கொடுக்குறீங்களா? கொடுக்கத்தேமா செய்வாங்க. அம்மா நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு பைக்கரை அடிச்சுட்டு போயிட்டான், கை உடஞ்சு போயிருது, கால் உடஞ்சு போயிருது, நாசமா போனவன் திட்டீங்களா திட்ட மாட்டீங்களா? விளங்காம போனவன் பேதியில போனவன் செத்து போயிருவேன். பேசுவோம்ல, இது இயல்பு தானே. ஏன் வயிற்றுச்சலா பேசியாச்சும் தீக்கணும், அதை கூட பேச விட மாட்டாங்க. ஏன்டா பைக்கில் இடிச்சு கை உடஞ்சு கால் உடஞ்சதுக்கே நீ பேசினா என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. நான் துர்காசாலி நீ சாபம் கொடுக்காம என்ன கொடுப்பேன்? தீர்க்காயசா இரு, சுமங்கலி ஆயிருன்னா சொல்லுவான். நாசமா போவ, விளங்காம போவ, உன் குடும்பம் ஒண்ணுமில்லாம போவ, வாரிசு இல்லாம போவ, அப்படித்தானே சொல்லுவான். நான் சொல்லல, நீங்க இல்ல, வயிற்றுச்ச வர்ற எல்லா பேரும் சொல்லுவான். அதுல ஸ்டாலின் என்ன, உதயநிதி ஸ்டாலின் என்ன, துர்கா என்ன, புரியுதுங்களா? இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஐயா அமைச்சர் சேகர் பாபுவிற்கு புத்தி இல்லாததுக்கான காரணம், அவர் உங்களுக்கான அமைச்சர் இல்ல, உங்களுக்கான எம்எல்ஏ அல்ல, உங்களுக்கான அரசியல்வாதி அல்ல, அவர் பணக்காரர்களுக்கான அரசியல்வாதி. இந்த பில்டிங்ல இருக்க ஏதாவது ஒரு கவுன்சிலர் ஏழையா இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு கவுன்சிலர் குப்பையில் இருப்பானா? இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மேயர் யாராவது ஒருத்தர் குப்பையில் இருப்பாங்களா? கொரோனா காலகட்டத்தில் துர்கா ஸ்டாலினுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருப்பாங்களா? பணிவிடை செஞ்சிருப்பாங்களா? ஆனா நீங்க எல்லா பேருமே போய் குப்பை வலிச்சீங்க. வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியை பார்க்க மாட்டீங்க, பொண்டாட்டி புருஷனை பார்க்கல, ஆத்தா பிள்ளைய பார்க்கல, பிள்ளை அப்பனை பார்க்கல. அந்த அளவிற்கு நோய் பரவின்னு பயந்து போய் கிடந்த நேரத்துல நீங்க போய் வீட்டுக்கு குப்பை அள்ளுனீங்க. நீங்க போய் வீதியா சுத்தம் செஞ்சீங்க. செவிலியர்கள் பூரா உங்களை விட ஒருபடி மேல் போய் செவிலியர்கள் நேரடியாக நோயாளிகளை போய் பார்த்து அவங்களுக்கு வைத்தியம் செஞ்சாங்க. அப்ப நம்ம யாரை அதிகமா மதிக்கணும், யாரை நேசிக்கணும், யாருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கறது மட்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க திரும்ப உங்கள்கிட்ட சொல்றது, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். நீங்க நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்காட்டி இதே மாதிரி நீங்க போராடிட்டே இருக்கணும். நாங்க நத்தத்துல இருந்தா, மதுரையில இருந்தா, திண்டுக்கல். ஆமா கண்டிப்பா. அம்மா நீங்க மாற்றம்னு சொல்றீங்கம்மா, இந்த மாற்றம் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா? இல்ல நான் சொல்லிடுறேன் ஒண்ணு. தமிழ்நாட்டுல அஜித் குமார் அடிச்சு கொண்ட ஊர் எது? திருப்புவனம். அடுத்த தடவை பாருங்க, திருப்புவனத்துல திமுக ஜெயிக்கும். நீங்க எந்த தொகுதி போராட்டீங்க? இந்த தொகுதி என்ன தொகுதி? துறைமுகம் தொகுதி. அடுத்த தடவை துறைமுகம் தொகுதியில திமுக ஜெயிக்காட்டி நீங்க எல்லா பேரும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க. நான் சொல்றேங்கம்மா, எந்த ஊர்ல எந்த துன்பம் நடக்குதோ அந்த துன்பத்தை ஏற்படுத்தியதான் மீண்டும் வெல்வான். நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டுல நீங்க மட்டும் போராடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம மட்டும் போராட்டம் கிடையாதுங்கம்மா. தமிழ்நாட்டுல ஒரு நபர் சுற்றுலா வரணும்னு நினைச்சா தனித்தனியா போய் தேட தேவையில்லை. எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு சுற்றுலா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னாக்க தமிழ்நாடு முழுக்க சுத்தி பார்த்துடலாம். முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, நீட்டுற பிரச்சனை, குடங்குளம் பிரச்சனை, இந்த பக்கம் வந்து இதுல இருக்க சென்னையில இருக்க அணு உலை போராட்டம், இப்படி தமிழ்நாடு முழுக்க சுத்து நம்ம மக்கள் போராடிட்டே இருக்கான். இங்க அனைத்து வகையான துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதான்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நீங்க அம்பேத்கர் படத்தை நெஞ்சில குத்திருக்கீங்க. அம்பேத்கர் படத்தை நம்ம இங்க கொண்டே வைக்கணும். அம்பேத்கருடைய தத்துவத்தை கொண்டு வைக்கணும். அம்பேத்கர் படத்தை இங்க குத்தி இருக்கா, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிடும். அம்பேத்கர் சொன்னது அனைத்து வகையான துன்ப பூட்டுக்கும் சாவி. நீ கஷ்டப்படுற தீர்வு உங்க கையில இருக்கு, ஓட்டுல இருக்கு. அதை நீங்க போட்டிடுங்க. உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுங்க, படிச்சவனை தேர்ந்தெடுங்க, நல்ல திட்டங்கள் என்ன வச்சிருக்காங்க அவனை தேர்ந்தெடுங்க. ஒரு முறைக்கு மேல அவன் செய்யாட்டி மீண்டும் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. நல்லவனே இருந்தாலும் பரவாயில்ல, இளைஞரே இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவனாக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் செஞ்சானா மீண்டும் ஓட்டு போடு. இல்லையா அவன் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம், நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு முடிச்சாங்க, நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டான், நம்ம தலைமுறையோட கஷ்டம் போட்டு அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கு நினைப்போம். யாராவது ஒருத்தர் பிள்ளைகளுக்கு பாய்சன் கொடுப்போமா, விஷம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்க நினைப்போம். நாம கொடுக்குற எதிர்காலம் கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு வைக்கிறது அல்ல, பெரிய பெரிய பங்களா வீடு கட்டி வைக்கிறது அல்ல. அவனுக்கு நல்ல தலைவனை கொடுக்கணும், சுவாசிக்க நல்ல காத்த கொடுக்கணும், குடிக்க நல்ல தண்ணியை கொடுக்கணும். நீங்க சிந்திச்சுக்கங்க. நீங்க சின்ன வயசா இருக்கையில யாராவது மினரல் வாட்டர் குடிச்சீங்களா? தண்ணி காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வரும்னு யாராவது யோசிங்களா? ஆனா இன்னைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் இன்னைக்கு கார்பரேஷன் வாட்டர் குடிக்க சொன்னாலும் குடிக்க மாட்டோம். ஏன்னா மினரல் வாட்டர் குடிச்சு பழகிட்டோம். அது தீமையா இருந்தாலும் மினரல் வாட்டர் கிட்னிக்கு கெடுதலா இருந்தாலும் ஏத்துக்கிற மனசு வர நாக்கு அடிமையாயிருச்சு. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல டெல்லியில மாதிரி மேலை நாடுகளை மாதிரி காற்று விற்பனைக்கு வந்துடும்.
அப்ப காத்த வச்சுக்கிட்டு இப்ப நம்ம பேசுறோம்ல, நானும் உட்காந்து முகமுடியை கட்டி விட்டு பேசிட்டு திரும்ப சுவாசிக்கிற காத்த மாட்டிடுவேன். இந்த நிலைமைக்கு இந்த நாடை மாத்தாம இருக்கணும்னா இந்த மண்ணை ஆளக்கூடிய மகன் இந்த மண்ணினுடைய மகனாக இருக்க வேண்டும். இந்த மண்ணுக்கு நல்லது செய்யறவனா இருக்கணும். அதை நீங்க பார்த்து தேர்ந்தெடுங்க. இந்த துன்பத்துக்கெல்லாம் இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி உங்க கையில இருக்க வாக்கை சரியா பயன்படுத்துங்க. நான் ஏதாவது யார் மனசை புண்படுத்துற மாதிரி கூட குறைச்சு பேசியிருந்தா எங்களால் மன்னிச்சுங்க. எங்களால முடிஞ்சது ஒரு சிறு உணவுக்கு பங்களிப்பு எங்களுக்குள்ள தோழர்கள் கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா வீடியோலாம் எடுக்கிறாங்க, எல்லாரும் முன்னாடி காசு கொடுக்குறது ஒரு முறையா இருக்காது. தோழர்கள் கையில் எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளிர்பான தண்ணிக்கு பயன்படுற மாதிரி கொடுத்துட்டு போறோம். நன்றிமா, உங்க போராட்டம் வெற்றி பெறட்டும். நன்றிங்க. இந்த தண்ணி கூட உங்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுக்க உண்மையிலே எனக்கு கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஏன்னா இந்த தண்ணி கூட உங்களுக்கு யாராவது ஒரு கட்சிக்காரன் கொடுக்க மாட்டான்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க மடியேந்தி பிச்சை மட்டும் தான் கேட்கல, மற்ற எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. இந்த நிலை மாறினா உங்களுடைய ஒத்தை விரல்ல இருக்கு. நன்றிங்கம்மா, வணக்கம்.